வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். கூகுள் மை பிஸ்னஸில் இது வரைக்கும் ஆஃபீஸ் அட்ரஸை வச்சோ, இல்லை அவங்களோட ஷாப் லொக்கேஷனை வச்சோ தான் இது வரைக்கும் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில பிஸ்னஸுக்கு அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இருக்காது. அவங்க சர்வீஸாக வந்து அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் சர்வீசஸ், இவங்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்களுக்குன்னு ஷாப்போ இல்லை ஆஃபீஸ் லொக்கேஷனோ வச்சுருக்க மாட்டாங்க. ஆன் கால் பேசிஸில் போய் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க கூகுள் மை பிஸ்னஸில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் கொடுத்துருக்கான். வாங்க அது எப்படி இன்றைக்கி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலான்றதை பார்த்துடலாம். இப்போ நேராக நீங்கள் கூகுள்குள்ளே போயிட்டு கூகுள் மை பிஸ்னஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கூகுளில் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். அது மாதிரி லாகின் பண்ணிவிட்டு வர்ற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். சைன்இன் பண்ண பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹோம் பேஜுக்குள்ளே கூட. இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம், என்ன பிஸ்னஸ் நேம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பிஸ்னஸ் நேமை கொடுத்துங்க. இப்போதைக்கு நான் வந்து ஒரு டிகே ஹோம் கிளீனிங் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இல்லாமல் எப்படி கிரியேட் பண்ணுறன்றது பாருங்க. இப்போ டிகே ஹோம் கிளீனிங் சர்வீசஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்த உடனே 3 பிஸ்னஸ் டைப் கேட்போம். ஆன்லைன், ரீட்டைல், லோக்கல் ஸ்டோர், சர்வீஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஃபிசிக்கல் லொகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சர்வீஸ் பார் பிஸ்னஸ்ன்றது தேவையில்லை. அதனால இந்த சர்வீஸ் பார் பிஸ்னஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு என்டர் ஏ பிஸ்னஸ் கேட்டகரின்னு அடுத்த ஸ்டெப்பில் வரும். இந்த இடத்துல வந்து உங்களோட பிஸ்னஸ் கேட்டகரி என்னவோ அது நீங்கள் கொடுங்க. இப்போ நான் கிளீனிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் மாதிரி கொடுக்க போகிறதுனால கிளீனிங்னு கொடுங்க. முக்கியமாக ஹோம் கிளீனிங் சர்வீசஸ் அந்த மாதிரி ஏதாவது வருதா பாருங்க, அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கிளீனிங் சர்வீஸ்னு ஒன்று வருது. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றது கொடுங்க. கொடுத்த உடனே என்ன கேட்கும்னா, உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எந்த ஏரியாவில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, வேர் டு யூ சர்வ் ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ். எஸ்பெஷலி வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பேஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் சென்னைன்னு கூட கொடுக்கலாம். பட் சென்னையிலேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு லொக்கேஷன் இருப்பீங்க, தாம்பரம் அந்த மாதிரிலாம். இப்போ உங்கள் சரௌண்டிங் ஏரியாஸில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் உங்களோட சர்வீஸ் ஏரியாவை. இப்போ நான் தாம்பரம்னா தாம்பரம் சானிட்டோரியம் அந்த மாதிரிலாம் ஒரு கேட்கும். நீங்கள் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தாம்பரம் சானிட்டோரியம், அப்புறம் வந்து சிட்லப்பாக்கம்னு ஒரு ஏரியா, இந்த 2 ஏரியா வந்து நான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி சும்மா கொடுக்க போகிறேன். மல்டிபிள் ஏரியாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் 2 சர்வீஸ் ஏரியாஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிட்லப்பாக்கம்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இந்த கிளிப்பை வந்து உங்களோட ஃபோன் நம்பர், இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் வந்து உங்கள் கஸ்டமருக்கு ஷோ பண்ணுன்றதுனால நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்கோம். இந்த வெப்சைட்ன்றது ஆப்ஷனல் தான். அதனால் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. ஒரு வேலை வெப்சைட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வெப்சைட் அட்ரஸையும் கொடுங்க. பட் அது ஆப்ஷனல் தான். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததும் புட் யுவர் பிஸ்னஸ் அந்த மேப் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவும் இங்கே கொடுக்க தேவையில்ல. நீங்கள் வந்து கண்டினியூன்ற ஆப்ஷனை மட்டும் கொடுத்தா போதும். இந்த 2 செக் பாக்ஸஸ் இருக்கும். இது வந்து நியூஸ் அண்ட் டிப்ஸ், அப்புறம் சம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கண்டினியூன்றது மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து கண்டினியூன்றது மட்டும் கொடுங்க. இப்போ நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்த பிறகும் ஒரு என்டர் யுவர் மெயிலிங் அட்ரஸ்ன்றது. இது வந்து உங்களோட ஃபிசிக்கல் அட்ரஸ் கிடையாது, உங்களோட அட்ரஸ். அதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களோட அட்ரஸ், ஒரு ஹோம் அட்ரஸ், உங்களுக்கு ஒன்று ஒரு பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அட்ரஸ் இருந்தால் ஏதாவது ஒன்று கொடுங்க. ஏன்னா இது வந்து உங்களோட மெயிலிங் அட்ரஸ் தான், பிஸ்னஸ் அட்ரஸ் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதனால நீங்கள் வந்து உங்களோட மெயிலிங் அட்ரஸ், ஏதாவது கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா நீங்கள் உங்களோட மெயிலிங் அட்ரஸ், இது வந்து ப்ராப்பரான மெயிலிங் அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா ஏதாவது கம்யூனிகேஷனோ ஏதாவது இன்ஃபர்மேஷனோ வெரிஃபிகேஷனோ பண்ணணும்னா கூட அவன் வந்து இந்த அட்ரஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுவான். அதனால் நீங்கள் உங்களோட மெயிலிங் அட்ரஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுங்க. உங்களோட பின்கோட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எந்த ஏரியா செலக்ட் பண்ணுங்களோ அதனோட பின்கோடை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் இங்கே வந்து உங்களோட பிஸ்னஸ் வீடியோ வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றது பேஸ் பண்ணி அந்த வெரிஃபிகேஷன் டீல்ஸ் எல்லாம் இங்கேயே கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணதும் வெரிஃபை லேட்டர் பண்ணலாம். பட் இல்லைனா நீங்கள் வெரிஃபை பே பண்ணணும்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும்
உங்களை வந்து 3 ரெக்யர்மெண்ட்ஸை கேப்சர் பண்ண சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். அதாவது உங்களோட சரௌண்டிங்ஸை வந்து காட்டணும், ஸ்ட்ரீட் சைன்ஸ், நெய்பரிங் பிஸ்னஸ் பக்கத்தில் என்ன இருக்கிறதெல்லாம் காட்டணும், ப்ளஸ் உங்களோட பிஸ்னஸ் பிரிண்ட் ஆன பிஸ்னஸ் கார்டு, லைசன்ஸு, இல்லை நீங்கள் வந்து ஒரு டெலிவரிக்கு ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை காட்டணும். அப்புறம் வந்து உங்களோட பிஸ்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஏதாவது வந்து லாக்கர்ஸோ அப்படி இல்லைன்னா வெஹிக்கிள்ஸ், பிராண்டட் வெஹிக்கிள்ஸ், பிரிண்ட் ஆன வெஹிக்கிள்ஸ், அதாவது உங்களுக்கு பேனர்லாம் வச்சு பண்ணியிருக்கீங்களோ, இல்லைனா எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் காட்டி நீங்கள் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. இந்த 3 ரெக்யர்மெண்ட்ஸை கேப்சர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா உங்களை வந்து இந்த 3 ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தது இல்லையா, அதை வந்து கேப்சர் பண்ண சொல்லும். கண்டினியூஸ் ரெக்கார்டிங், அதாவது 3த்தையும் தனித்தனியாக காட்டோட ஒரே ரெக்கார்டிங் செஷனில் 3த்தையும் காட்டிடணும். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது வந்து 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சிருக்கலாம். அவுட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை கம்ப்ளீட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்க்ரீனுக்கு போய் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸு, ஃபோட்டோஸு ப்ளஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் கேட்டு உங்களோட பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவான். கம்ப்ளீட் ஆனதும் அவங்களோட வெரிஃபிகேஷன் போகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னதான் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ண வேண்டியது கூகுள் மை பிஸ்னஸ் தான். அவன் மேனுவலாக பண்ண மாட்டான். சில டைம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாகவும் அப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில பேருக்கு அப்ரூவ் ஆகாது, சில பேருக்கு அப்ரூவ் ஆகும். அந்த இஷ்யூஸ் எல்லாம் கூகுள் மை பிஸ்னஸில் ஓடிட்டு இருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க அப்ரூவலுக்கு போய் அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. இன்னைக்கு செஷனில் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்களுக்கு ஷாப்போ இல்லை ஆஃபீஸ் லொக்கேஷனோ இல்லாதவங்க கூகுள் மை பிஸ்னஸில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இதையும் தாண்டி ரிஜிஸ்ட்ரேஷனை தாண்டி இந்த வெரிஃபிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணுறது, அதாவது இந்த லிஸ்டிங் வந்து அப்ரூவ் பண்ணுறது வந்து கூகுள் மை பிஸ்னஸ் கிட்ட தான் இருக்குது, அதாவது கூகுளோட அத்தாரிட்டிஸ் கீழே தான் இருக்குது. இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த செஷனில் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.